ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வரலட்சுமி பண்டிகைக்காக அம்மனை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு தட்டில் வந்துட்டு இந்த மாதிரி பச்சரிசி கொட்டி வச்சுருக்கேன். இது எதுக்காகனா, இதில் தான் நம்ம அம்மனை உட்கார வைக்க போகிறோம். நான் வந்துட்டு சின்ன பித்தளை சொம்பு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சொம்பு குடம் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு எப்படி அலங்காரம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது டபுள் டேப் கம்மு, இது 4 சைடு ஒட்டிக்கிறேன். இதுக்குள்ளே பச்சரிசி ஃபில் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக வரணும்னு இல்லைங்க, ஒரு அளவுக்கு பாதி அளவுக்கு இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம மேலே இன்னொரு சொம்பு வைக்க போகிறோம். இன்னொரு சொம்பு எதுக்காகனா, கொஞ்சம் ஹைட்டாக தெரியறதுக்காக தான் இன்னொரு சொம்பு மேலே வைக்க போகிறோம். நம்ம பித்தளை, காப்பர் இல்லைனா வெள்ளி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சில்வர் ஐட்டம் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம மேலே வச்சுருக்க சொம்புலேயும் பாதி அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட என்னென்ன போடணும்னா, ஒரு ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், ஒரு மஞ்சள் கிழங்கு, அப்புறம் காதுள்ள கருகமணி செட் ஒன்று, கோல்டு இல்லைனா சில்வர் காயின் எது இருக்கோ அதை போட்டுக்கலாம். அது கூடமா கொஞ்சம் காசு போட்டிருக்கேன், அவ்வளோதாங்க. கொம்புக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு குச்சி வச்சு கட்டியிருக்கேன். அது எதுக்காகனா, பூ வைக்கிறதுக்காக தான். இப்படி தான் வந்துட்டு நம்ம அம்மனை உட்கார வைக்கணும். இப்போ அம்மன் முகத்தை ரெடி பண்ணிடலாம். நம்ம இப்போ கட்ட போகிறது கிடையாது. அம்மன் முகம் மட்டும் கயிறு போட்டு ரெடி பண்ணிடலாம். இந்த தேங்காய் ஃபுல்லாக மஞ்சள் அப்ளை பண்ணுங்கள். நான் டெமோக்காக தான் காட்டுறேன், அதனால் மஞ்சள் தடவலாம். இப்படி தான் வச்சு நம்ம அம்மன் முகத்தை ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு நீங்கள் அம்மன் முகம் வாங்கும்போது அந்த காது கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே நம்ம கயிறு போட்டு கட்டிக்கலாம். அதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. நம்ம கலசம் வச்சு தான் வரலட்சுமி பண்டிகை கும்பிடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. நம்மக்கிட்ட இருக்க லட்சுமி ஃபோட்டோ வச்சு சிம்பிளான முறையில் நம்ம கண்டிப்பாக வழிபடலாம். நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க வரலட்சுமி பண்டிகைனா ரொம்ப கிராண்டாக பண்ணுறது, அதுக்கு ரொம்ப டைம் ஆகும், ரொம்ப செலவாகும் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம இஷ்டம் தான். ரொம்ப எளிமையான முறையிலையும் வரலட்சுமி பண்டிகை பண்ணலாம். அது நம்ம மன நிறைவோட திருப்தியாக பண்ணணும். அம்மன் முகத்துக்கு கயிறு கட்டி ரெடி பண்ணியாச்சுங்க. நம்ம இப்போ அம்மன் முகம் கட்டுறதில்ல, நம்ம ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா வந்து தான் பண்ண போகிறோம். இது சாரீ கிடையாதுங்க, ப்ளவுஸ் தான். 2 ப்ளவுஸ் பிட் எடுத்திருக்கேன். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 சைடும் டைட்டாக பின் பண்ணிக்கலாம். அந்த 2 ப்ளவுஸ்க்கு சென்டரில் நல்லா டைட்டாக பிடிச்சி ஒரு பெரிய பின்னாக போட்டுருங்க. போட்டாலே நல்லா நம்ம ஃப்ளீட் எடுக்க அழகாக வரும். அம்மாவுக்கு வந்து புதுசாக சாரீ எடுத்து தான் அலங்காரம் பண்ணணும் இல்லைங்க, நம்ம ப்ளவுஸ் பிட் எடுத்து கூட இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் 2 ப்ளவுஸ் பிட் வச்சு தான் நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். இந்த வரலட்சுமி பூஜை யார் வேணால் பண்ணலாங்க. நம்ம வியாழக்கிழமை ஈவினிங்கே அம்மனை அலங்காரம் பண்ணி வியாழக்கிழமை வீட்டுக்கு அழைச்சிட்டோன்னா, வியாழன், வெள்ளி, சனி 3 நாள் நம்ம அம்மாவுக்கு பூஜை பண்ணணுங்க. சனிக்கிழமை காலையில் வந்துட்டு நம்ம அலங்காரத்தெல்லாம் கலைச்சிடலாம். அதோட பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம். சில பேர் வந்துட்டு வெள்ளிக்கிழமை காலையில் அம்மனை அழைப்பாங்க. அப்படி அழைக்கும் போது வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் வச்சுருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையோட பூஜையை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். வியாழக்கிழமை ஈவினிங் அம்மனை அழைக்கும் போது எப்படி அழைக்கணும்னா, நம்ம சுமங்கலி பெண்ணை எப்படி அழைக்கிறோம், ஒரு ப்ளவுஸ் பெட்டு, மஞ்சள், குங்குமம், கொஞ்சமாக பூ, அப்புறம் ஏதாவது பிரசாதம் அப்படி வச்சு தான் அம்மனை அழைக்கணும். ஃப்ரைடே காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 5:30க்குள்ளெல்லாம் நம்ம பூஜையை முடிச்சுட்டுங்க. பூஜையை முடிச்சுட்டு நம்ம நோன்பு கையை கட்டிக்கலாம். அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா வரவங்களுக்கு எல்லாமே நம்மளால் முடிஞ்ச தாம்பூலம் வச்சு கொடுக்கலாம். மெயினாக வந்துட்டு தாம்பூலத்தில் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு, ப்ளவுஸ் பிட்டு, வளையல், பூ இது கொடுக்கணுங்க. முக்கியமாக இதுக்கு மேலே கொடுக்கறது நம்மளோட விருப்பம்தான். அம்மனோட அலங்காரம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் முகம் வச்சு கட்டும்போது அந்த சொம்பில் வந்து சுற்றி மாயில வச்சுக்கலாம். அம்மனுக்கு இன்னுமே அழகாக அலங்காரம் பண்ணலாம். நான் சிம்பிளாக தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். நீங்கள் அம்மனுக்கு இன்னுமே நகையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட சைடில் வந்துட்டு ஜடை வச்சு போட்டாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். நம்மளுக்கு எப்படி வாசனை உள்ள பூக்கள் பிடிக்குதா, அதே மாதிரி அம்மாவுக்கு ரொம்ப வாசனையான பூ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. மெயினாக தாமரைப்பூ, மல்லிகைப்பூ இது 2 இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் தான், என்ன பூ வேணால் போட்டுக்கலாம். இந்த சைடில் இருக்க கட்டியிருக்க கயிறு பார்த்திங்கன்னா, நம்ம பூ போடும்போது அது மறைஞ்சிரும். அது ஒன்றும் அவ்வளோக்கா தெரிஞ்சுக்காதுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான முறையில் நம்ம வரலட்சுமி ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வருஷம் எல்லாருமே வரலட்சுமி பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.